வெல்கம் டு ஆர்ஜே ஹோம் மேக்கர். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வீடியோவில் நான் மீஷோவில் என்னோடய குழந்தைக்கு தேவையான திங்ஸ், அப்புறம் பையனுக்கும் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து வாங்கின மேட்சிங் ட்ரெஸ், இதோட 100% ஹானஸ்ட் ரிவ்யூ வீடியோ வித் ப்ரைஸ் டீட்டெயில்ஸோட பார்க்க போகிறோம். இது ப்ரமோஷன் வீடியோலாம் இல்லை, இது மீஷோ ரிவ்யூவோட பார்ட் 6. ஆல்ரெடி 5 பார்ட் வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. நான் மற்ற ஆன்லைன் ஸ்டோர் அப்புறம் டேரெக்டாக ஷாப்லேயும் போய் செக் பண்ணிவிட்டு அதிலெல்லாம் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருந்து மீஷோவில் கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப கம்மியாகவும் அதே டைம் நல்ல குவாலிட்டியாகவும் இருந்த ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுவேன் எப்போதுமே. ஸோ ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. மற்ற ஸ்டோர் ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் நான் இதில் கொடுக்குறேன், நீங்களே கம்பேர் பண்ணிக்கலாம். வளவலன்னு பேசாமல் நேராக வீடியோவில் போயிடலாம். ப்ராடக்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னா, பேபிக்கு ஃபீடிங்க்கு தேவையான திங்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இது அவனுக்கு 6 months கம்ப்ளீட் ஆனதுமே நான் ஆர்டர் போட்டுட்டேன். 2 மாதம் யூஸ் பண்ணிட்டு தான் நான் இப்போ ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் 160 rupees தான், ஷிப்பிங் கூட ஃப்ரீ தான். இதில் என்னெல்லாம் வருது அப்படின்னா, ஒரு பிப்பு வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியலில் வருது. ரெண்டாவது ஒரு ஃப்ரூட் ஃபீடர் வித் கவரோடு இருக்குது. நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலாக இருந்தது. இந்த ஃபீடர் மட்டுமே நான் ஷாப்பில் விசாரிக்கிறப்போ 200 rupeesக்கு இது இருந்துச்சு நான் தேடுறப்போ. நெக்ஸ்ட்டு ஃபீடிங் பாட்டில், 2 விதமாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வீடியோ நடுவில் நான் காட்டுறேன் எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு. அடுத்து ஃபீடிங் ஸ்பூன், இதுவும் செம்மையாக இருந்தது. பேபிக்கு ஃபீட் பண்ணுறப்போ நாக்கில் அன்னத்துலலாம் குத்தாத மாதிரி ரொம்ப சாஃப்டாக வளைஞ்சு கொடுக்குற மாதிரியான மெட்டீரியலில் இருந்தது. இதோட நுனி கூழ் கொடுக்கறதுக்குலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. கிரிப்பு நல்லா இருக்குது. இந்த ஸ்பூன் நல்ல திக்காக வெயிட்டாகவும் இருக்குது. இப்போ இந்த ஃபீடிங் பாட்டில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது நார்மல் பாட்டில் மாதிரி இல்லாமல் ஸ்பூன் நுனியில் வச்சு அதுக்கு ஒரு ஸ்பூன் கவரும் தந்திருக்காங்க. நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த பாட்டில். நெக்ஸ்ட்டு டூத் ப்ரஷ், இதுக்கு ஒரு குட்டி பாக்ஸும் கொடுத்துருக்காங்க மூடி வைக்கிறதுக்கு. ஃபிங்கரில் மாட்டிட்டு மில்க் டீத்தை ப்ரஷ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதை யூஸ் பண்ணியே டங்கும் க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது இதோட பிரிசில்ஸ், அதனால கீச்சிலாம் விடாது நாக்கில் ஈரலெல்லாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரூட் ஷேப்பில் ஒரு பேபி டீத்தர் இருந்தது. பட் இதை அவன் கடிக்கலாம் இல்லை, ஏன்னு தெரில. இதை வச்சு நல்லா விளையாடுறான். இந்த 6 ப்ராடக்ட்டும் சேர்த்து எனக்கு 160 rupeesக்கு கிடச்சிருந்ததுன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இதில் 50 காயின்ஸ் ரிட்டர்ன்ஸும் கிடச்சிது, அதாவது கேஷ்பேக் மாதிரி. அதை நம்ம நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ்க்கு யூஸ் பண்ணி அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு காயினுக்கு ₹1 அந்த மாதிரி நமக்கு கேஷ்பேக் இருக்குது. ஸோ இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் எனக்கு எவ்வளோ கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா 110 rupeesக்கு தான் கிடச்சிது. பட் கடையிலலாம் இதிலேருந்து 1 இல்லை 2 ஐட்டம் தான் கிடைக்குது. அதுவே ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. வேறு ஆன்லைன் ஸ்டோரில் மினிமம் ப்ரைஸு 300 to 700 வரைக்கும் இருந்தது. அப்போ கூட ஸ்பூன், ஃபீடிங் பாட்டில், அப்புறம் டூத் ப்ரஷ்லாம் அதில் காம்போவில் கிடைக்கல. ஸோ மீஷோவில் வாங்குறப்போ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் 200 to 600 வரைக்கும் வருது. இதனால் இவ்வளோ அமௌண்ட் நமக்கு மிச்சப்படும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இந்த பிப்பு யூஸ் பண்ணுறப்போ நெக்கு வர கவரேஜ் நல்லாயிருக்கு. வாட்டர் ப்ரூஃப்ன்றதால நெஞ்சில் கொஞ்சம் கூட ஈரம் படாது வாயை துடைக்கிறப்ப. இதை நான் 5 to 6 times யூஸ் பண்ணி வாஷ் பண்ண அப்புறம் தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இன்னும் இது பார்க்குறதுக்கு புதுசாகவே தான் இருக்குது. இந்த கிளாத் பிப்பை விட இந்த பிப்பு சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று என்னென்னா, நெக்கு நல்ல கவரேஜ் நல்லா இருக்குது, அழகாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க, நெஞ்சில் கொஞ்சம் கூட தண்ணி வடியாத மாதிரி. ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா, பேக் சைடில் இருக்கிற இந்த வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல். இது நார்மல் கிளாத்து பிப்புனா நமக்கு சட்டையெல்லாம் கொஞ்சம் ஈரமாயிடும், அதுவே குளிர்காலத்தில் கொஞ்சம் சளி பிடிக்க ரீசன் ஆகிடும். இந்த வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் தான் இந்த பிப்பில் இருக்க அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு இந்த ஃபீடிங் பாட்டிலில் தண்ணி கொடுக்குறப்ப அவங்க நிப்பிள் சக் பண்ணுற மாதிரி இல்லை, தேவைக்கு ஸ்க்யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம ஸ்க்யூஸ் பண்ணுறத விடுறப்ப வெளியே வந்த தண்ணி ஆட்டோமேட்டிக்காக ரிட்டன் உள்ளே போயிடுது. ஸோ மேலே சிந்தாமல் தண்ணி கொடுக்கலாம். இது தண்ணி கொடுக்க மட்டும் இல்லாமல் கூழ் கொடுக்கறதுக்கும் யூஸ் ஆகுது. வெளியே எங்கேயாவது போகிறப்போ ட்ராவல் டைம்லலாம் பஸ்ஸில், ட்ரெயினில் ரொம்ப மெஸ் ஆகாமல் நீட்டாக கொடுக்கலாம், அதுக்கு இது யூஸ் ஆகுது. ஏன்னா பாதி கொடுத்தப்புறம் மூடி வைக்கிறதுக்கு லீக் ப்ரூஃப் ஸ்பூன் கவரும் இருக்குது. மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் தண்ணி கொடுத்து காட்டுறேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் நான் ஒரு 5 star ரேட்டிங் கண்டிப்பாக கொடுப்பேன். இப்போ தான் மார்னிங் எழுந்திருக்கிறான் மேகன். எழுந்ததுமே இந்த ப்ரஷ் வச்சு தான் நான் அவனுக்கு பல் தேய்ச்சி விடுறேன். மில்க் டீத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இது ப்ரஷ் பண்ணி விடுறதுக்கு. இவனுக்கு மொத்தமே 4 பல் தான் முளைச்சிருக்கு, அதுவும் லைட்டாக தான் எட்டி பார்க்குது. ஸோ அதை தேய்ச்சிட்டு நாக்கில் இருக்கிற அந்த ஒயிட் கோட்டையும் ரிமூவ் பண்ணிடலாம். நாக்கை க்ளீன் பண்ணுறதுக்கு அவன் எவ்வளோ அழகாக தரான் பாருங்கள். ப்ரஷ்ஷிங்க்கு அப்புறம் வாயில் அந்த பால் ஸ்மெல் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இந்த ப்ரஷ் யூஸ் பண்ண அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனப்புறமா இந்த பாக்ஸில் போட்டு மூடி வைங்க, ஈரத்தோடு மூடி வைக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரூட் ஃபீடர், இதை யூஸ் பண்ணுறதுக்கு நான் ஆப்பிளை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதில் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நான் பிடிச்சி தான் கொடுத்தேன் வாயில்.
அப்புறம் ஜூஸ் டேஸ்ட் பண்ணிட்டு அவனே கையில் வாங்கிக்கிட்டான். கொஞ்சம் நேரம் வச்சு விளையாண்டுட்டு அதை அப்பப்போ வாயில் வச்சு அவனே டேஸ்ட் பண்ண பழகிக்கிட்டான். பொமக்ரனேட்டு, ஆரஞ்சுன்னு எல்லா ஜூஸி ஃப்ரூட்ஸுமே இதில் கொடுப்பேன், சாப்பிடுவான். இப்போ ரெய்னி சீசன்றதால ஆப்பிள் தான் கொடுக்குறேன். இது எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு தனித்தனியாக கலட்டி வாஷ் பண்ணிக்கலாம். அதனால் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எதுவுமே இதில் ஒட்டியிருக்காது. பாட்டிலை 4ஆக பிரித்து கழுவிக்கலாம். ஃப்ரூட் ஃபீடரை 3ஆக பிரித்து கழுவி காய வச்சுக்கலாம். ஸோ இதில் இதுவும் ஒரு அட்வான்டேஜ். தனியாக கழுவி காய வச்சுட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ப்ராடக்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, பையனுக்கு இன்னொரு ஐட்டம் வாங்கியிருந்தேன். அவன் இப்போலாம் நடக்கலைனாலும் வெளியே போனால் மடியிலேருந்து கீழே இறங்குறான். ஸோ சாக்ஸ்லாம் போட்டாலும் அதுவும் அழுக்காயிடும். அவனுக்கு ஈரத்துலலாம் கால் வச்சா அப்புறம் குளிரும்ல. ஸோ ஸ்லிப்பர்ஸ் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இப்போது 9 months ரன்னிங். இன்னும் 2 monthஸில் எப்படியும் தேவைப்படும் கண்டிப்பாக. பாக்ஸ் தான் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்தது. பட் உள்ளே இருக்கிற ஐட்டம் வந்து நமக்கு சேஃபாக தான் வந்திருந்தது. இதோட ப்ரைஸ் 147. ஃப்ரூட் ஃபீடர் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ 50 coins வேறு கிடச்சிது எனக்கு. அதுலேருந்து வேறு ஒரு 12 rupees ஆஃபர் கிடச்சிருந்தது. குவாலிட்டி வைஸும் ப்ரைஸ்க்கு ஒர்த்து தான் இது ஃப்ரீ டெலிவரியாக தான் கிடச்சிது. வேறு ஆன்லைன் ஷாப் அப்புறம் கடையில் 300 to 500 rupees இருந்தது இதே சேம் மாடல். இங்கே வாங்கினதுனால கிட்டத்தட்ட 150 to 350 எனக்கு மிச்சமாச்சு. இதில் நடக்கிறப்போ சவுண்டு, ஸோ அந்த மாதிரி வாங்கினா தான் நடக்கிறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்றதால இதை மாதிரி பார்த்து வாங்கினேன். நடக்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ நிறுத்தி நிதானமாக சவுண்டு கேட்டுகிட்டே நடப்பாங்கன்றதுனால இந்த மாதிரி மாடல் வாங்கினா நல்லாயிருக்குன்னு தான் வாங்கினேன். என் பொண்ணுக்குமே 10 மாதம் ஆகிறப்ப இந்த மாதிரி சவுண்டு கேட்குற மாடலில் தான் அவளுக்கும் ஸ்லிப்பர் வாங்கி கொடுத்தேன். அவன் காலில் போட்டதுமே செமையாக ஹாப்பி ஆகிட்டான். டேப் பண்ணிகிட்டே இருந்தான், கழட்டவே விடலை. கலர் அவனுக்கு ப்ளூ கலர் பிடிக்குன்றதால ப்ளூ கலர்லேயே வாங்கிட்டேன். கொஞ்சம் பெரிய சைஸ் தான் வாங்கியிருந்தேன். 6 months to 1 year ஆகுது. அப்போ தான் அவனுக்கு யூஸ் ஆகுன்றதுனால ஸ்லிப்பர் போட்டு நடக்க வச்சதும் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். எடுத்து வச்சுட்டு ஸ்லிப்பரே பார்த்துட்டே இருந்தான். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ராடக்ட் நம்பர் 3 என்ன அப்படின்னா, பையனுக்கு ஒரு வேஷ்டி செட் ஆர்டர் போட்டிருந்தேன். இது மீஷோவில் 295 ஃப்ரீ ஷிப்பிங். வேறு ஆன்லைன் ஸ்டோரில் கடையிலலாம் 400 to 1000 வரை ப்ரைஸ் இருந்தது. ஸோ டிஃப்ரென்ஸ் மட்டுமே 100 to 700 இருந்தது. இதுக்கு மேட்சிங்காக ஹஸ்பண்ட்க்கும் ஒரு ஷர்ட் எடுத்திருந்தேன். அதையும் பாருங்கள், நெக்ஸ்ட் ப்ராடக்டாக தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு கூலர்ஸ், அப்புறம் ப்ரேஸ்லெட்டு, அப்புறம் புளிநகை செயின், அசசரிஸ் வேறு கொடுத்துருந்தாங்க. சில்க் காட்டன் ஷர்ட்டு, ஒரு பட்டு வேட்டி, அப்புறம் ஒரு பட்டு துண்டுன்னு கொடுத்துருக்காங்க. கடையில் எனக்கு தெரிஞ்சு செயின், பிரேஸ்லெட், கண்ணாடிலாம் வருமானு தெரில. சைஸ் நான் கொஞ்சம் 1 to 2 வயசு பிள்ளைங்களுக்கு போடுற மாதிரியான சைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவனுக்கு 6 மாதம் ஆகிறப்பவே. ஆனால் சைஸ் அவனுக்கு சரியாக இருந்தது. ஸோ நீங்களும் ஆர்டர் பண்ணுறப்போ ஒரு 1-2 வயசு கூட இருக்கிற சைஸாக பார்த்து சைஸ் சார்ட்டில் செக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சைஸ் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். என் ஹஸ்பண்டும் பையனும் போட்டிருக்காங்கல்ல, இது ரெண்டுமே மீஷோவில் வாங்கினது தான். ஆன்லைனில் காம்போ ஃபாதர் அண்ட் சன் ஷர்ட் மட்டுமே 1200 to 2000 வரை வந்துச்சு. அதான் நான் செப்பரேட்டாகவே மீஷோலேயே ஆர்டர் பண்ணிட்டேன். பையனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பட்டு வேட்டி சட்டை போட்டோம் அவனோட அண்ணன் பாயாசம் ஃபங்க்ஷனுக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவனோட ஸ்கின் டோனுக்கு இந்த எல்லோ கலர் நல்லா செட் ஆச்சு. இதெல்லாமே 295 rupeesக்கு மீஷோவில் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடச்சிது. பேக்கேஜ்லாம் டேமேஜ் ஆகாமல் பக்காவாக வந்துருந்தது. உங்கள் குழந்தைங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் செக் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் நம்பர் 4 என்ன அப்படின்னா, என் ஹஸ்பண்டுக்கு என் பையனுக்கு வாங்கியிருந்தால அந்த ஷர்ட்டுக்கு மேட்சாகவே வாங்கின ஒரு ஷர்ட்டு தான். மீஷோவில் ஷர்ட்லாம் எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டே தான் ஆர்டரே போட்டேன். ஹஸ்பண்டோட பழைய ஷர்ட் ஒன்று எடுத்துகிட்டு அதில் சைஸ் எல்லாம் கொஞ்சம் மெஷர் பண்ணிவிட்டு சைஸ் சார்ட்டு நம்ம ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மெஷர்மெண்ட்ஸில் ஈக்குவலாக வர மாதிரியான சைஸ் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சைஸ் தான் எனக்கு டவுட்டாக இருந்தது, எப்படி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரிசீவ் ஆனதுமே சைஸ் தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணேன். சைஸ் ரொம்ப பக்காவாக ஃபிட்டாக இருந்தது. குவாலிட்டி வைஸும் ப்ரைஸ்க்கு ஒர்த்தாக இருந்தது. இதோட ப்ரைஸ் 345 ஃப்ரீ ஷிப்பிங்காக தான் கிடச்சிது. கடையில் இந்த மாதிரி ஷர்ட்டு 500 to 900 rupees இதே குவாலிட்டியாக இருந்தால் கூட அந்த ப்ரைஸில் தான் கிடச்சிது. ஸோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் மட்டுமே 150 to 550 வருது. இது மிச்சமாகும் கண்டிப்பாக உங்களுக்கு மீஷோவில் ஆர்டர் பண்ணுறப்போ. ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரியான நிறைய ஃபார்மல் ஷர்ட்டும் இருக்குது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. வாஷ் பண்ணியும் நான் இதை பார்த்துட்டேன். யூஸ்வலாக ஒரே கலர் ஷர்ட்டு, அதாவது ப்ளைன் ஷர்ட்டு அப்படின்னா கொஞ்சம் சாயம் போகும். பட் இதில் எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் அந்த மாதிரி இல்லை. அதனாலேயே மெயினாக நான் இதுக்கு ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து உங்கள் யூடியூப் லைப்ரரியில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த வீடியோ நீங்கள் மறுபடியும் எப்பயாவது பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா யூடியூப் லைப்ரரியில் போயிட்டு லைக்டு வீடியோஸில் போய் ஈஸியாக பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூக்காக ஆர்ஜி ஹோம் மேக்கர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.